வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். உலகளாவிய தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ஜார்ஜ்குடாவில் BSNL 4G தொழில்நுட்ப கட்டமைப்பு சேவையை இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டியெழுப்ப இத்தகைய உயர் தொழில்நுட்பங்கள் மிகுந்த பயனளிக்கும் என்றார். சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இது தொடர்பான நிதியமைச்சகத்தின் அறிக்கையையும் பகிர்ந்துள்ளார். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இது உதவிடும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 126வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் இந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக இந்தியா மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் உரையாற்றிய இந்தியாவிற்கான நிரந்தர பிரதிநிதி திருமதி பெட்டேல் கேலட் தீவிரவாதத்தை வெளியுறவு கொள்கையாகவே பாகிஸ்தான் கடைபிடித்து வருவதாக குற்றம் சாட்டினார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 10 மீட்டர் கலப்பு இரட்டையர் பிரிவில் ராஷ்மிகா கபில் இணை தங்கப்பதக்கத்தையும், வன்ஷிகா ஆண்டனி இணை வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றது. தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை முதல் வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.